கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். தேவனுடைய பெருக்கத்தின் பிரமாணத்தை குறித்து படித்து வருகிறோம், அதை போதித்துக் கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன். ஆனால் அன்பார்ச்சுனேட்டாக அநேக ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஆசீர்வாதம் என்றால் பிடிக்க மாட்டேங்குது. அது ஏதோ வேப்பமர காயை சாப்பிட்ட மாதிரி கசப்பாக நினைக்கிறாங்க. காரணம், ஆசீர்வாதத்தை பற்றினதான ஒரு சரியான புரிதல் இல்லாததுனால தான் அவர்கள் அதை வெறுக்கிறார்கள், அல்லது அதை பேசுவதே தவறு அல்லது கள்ள உபதேசம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆதியாகமம் 1, 2, 3 அடிப்படை சத்தியங்கள் தெரியவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கர்த்தர் மாறாதவர். அவர் மாறாதவர் என்றால் ஆதாம் ஏவாளை படைப்பதற்கு முன்பாக எப்படிப்பட்டவரோ, அல்லது உலகத்தை படைக்கும் போது அவர் எப்படிப்பட்டவரோ, அல்லது பரிசுத்தவான்களை அவர் நடத்தி கொண்டு வந்தாரே அப்பொழுது அவர் எப்படிப்பட்டவரோ, அல்லது தன்னுடைய சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பி மீட்பை உண்டு பண்ணினாரே அப்பொழுது அவர் எப்படிப்பட்டவரோ அப்படிப்பட்டவர் தான் இன்றைக்கும். அதுதான் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதனுடைய அர்த்தம். அப்போது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னால், அன்றைக்கு ஜனங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் இன்றைக்கும் ஜனங்களை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். ஆசீர்வாதத்தை குறித்து பேசும்போது நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் பாடுகளை குறித்து சொல்கிறதே கிடையாது, பாடுகளை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாடுகள் என்பது எப்போது ஒரு கிறிஸ்தவனுக்கு வருகிறது என்றால், அவருடைய சுவிசேஷத்திற்காகவும் அவருடைய ஊழியத்தின் நிமித்தமும் பாடுகள் வரலாம். அதை தான் சகிக்கணும்னு சொல்லியிருக்கிறார். அதாவது உங்கள் குடும்பத்தில் யாருமே ரட்சிக்கப்படலை, நீங்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா அதனால் சில பாடுகள் உங்களோட குடும்பத்திலே வரும். அதை நீங்கள் என்ன செய்யணும்? தேவ பலத்தினாலே அதை சகித்து கொள்ள வேண்டும். ஒரு இடத்துல ஊழியம் செய்ய போகிறோம், ஒரு வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் நடக்குது, அப்போ திடீர்னு 4 பேர் வந்து கலாட்டா பண்ணுறான் அப்படின்னா அது ஊழியத்தின் நிமித்தம், சுவிசேஷத்தை அறிவிப்பதன் நிமித்தம் வரக்கூடிய பாடுகள். அதை நாம் என்ன செய்யணும்? சகித்து கொள்ள வேண்டும். ஆனால் வியாதி நிமித்தம் வரக்கூடிய பாடுகளையோ தரித்திரத்தினாலே வரக்கூடிய பாடுகளையோ என்ன செய்யக்கூடாது. அதனால தான் பாடுகளை வித்தியாசப்படுத்த தெரியணும். ஏனென்றால் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு விடுதலையை உண்டு பண்ணியிருக்கிறார், ஒரு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் பாவிகள் என்கிற ஸ்தானத்திலே, ஸ்டேட்டஸில் நாம் இருக்கிறோம். நாம் பிறக்கும் போதே பாவி தான், குழந்தையாக இருக்கும்போதே நாம் யார் தான்? பாவி தான். காரணம், நாம் எல்லாரும் ஆதாம் ஏவாளுடைய வித்தாக இருக்கிறதுனால நாம் பிறக்கும் போதே பாவியாக தான் பிறக்கிறோம். வளர்ந்ததுக்கப்புறம் பாவம் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய நிலைமை என்னென்னா, பாவி என்பது தான் நம்முடைய ஸ்டேட்டஸ். இதுதான் சத்தியம். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாம் ரட்சிக்கப்படுகிறோமோ அப்போது தேவன் விடுதலையை தருகிறார். என்ன விடுதலை? பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, தரித்திரத்திலிருந்து விடுதலை. இந்த 4லிருந்தும் தேவன் நமக்கு விடுதலையை தருகிறார். இந்த 4ம் நாம் பாவியாக இருக்கும்போது நமக்கு உண்டாயிருந்த காரியங்கள். எப்பொழுது ரட்சிக்கப்படுவோமோ அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். தேவனுடைய பிள்ளை பாவியாக இருக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்கள் என்கிற ஸ்டேட்டஸுக்கு வர்றோம். இன்னும் நம்ம நீதி செய்யலை, நல்லா கவனிக்கணும். நீதி செய்யலை, நீதி செய்ய ஆரம்பிக்கலை, அல்லது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனால் நம்முடைய நிலைமை என்னென்னா, நாம் நீதிமான்கள். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் நீதிமான்கள். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக பாவம் செஞ்சாலும் செய்யலைனாலும் நாம் பாவிகள் தான். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும். நம்ம உலகத்தில் எத்தனையோ பேரை பார்த்து ரொம்ப நல்லவருங்கிறோம். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தால் தேவனுடைய பார்வையிலே அவர் நீதிமான். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அவர் யார் தான்? அவர் பாவி தான். அல்லேலூயா.
இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தில் ரொம்ப தெளிவாக போதிக்கிறார். அதனால தான் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ரோமர் ரொம்ப முக்கியம். புறஜாதிகளுக்கு எழுதப்பட்ட ஒரே ஒரு புஸ்தகம் ரோமர், அதாவது நமக்காக எழுதப்பட்ட புஸ்தகம். அதனுடைய அடிப்படை அறிவு இல்லைன்னா கிறிஸ்தவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவே முடியாது. மற்ற மதங்கள் மாதிரி கஷ்டம் வருவோம், சாமி கும்பிடுவோம், அப்புறம் அவர் தீர்த்து வைப்பார், இவ்வளோ தான் நடக்கும், வேறு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஆழமான அறிவு, அதாவது ஆவிக்குரிய அறிவு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்போ எப்பொழுது நீதிமான்கள் ஆக்கப்பட்டமோ அப்பொழுது இருந்து தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? விடுதலையை கொடுத்திருக்கிறார். பாவத்திலிருந்து அடுத்து, சாபத்திலிருந்து அடுத்து, வியாதியிலிருந்து அடுத்து. இப்போ கேட்கலாம், எல்லாம் ரைட்டு, ஆனால் ரசிக்கப்பட்டு ஆனால் வியாதி வருதே, சில தரித்திர பிரச்சனைகள் இருக்குதே, என்ன பண்ணுறது? முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும், நாம் பரலோகத்தில் இல்லை, பூலோகத்தில் இருக்கிறோம். தேவன் நம்முடைய ஆவியிலே அந்த விடுதலையை கொடுத்திருக்கிறார், சரீரத்தில் இல்லை. புரிஞ்சுங்க, தேவன் நம்முடைய ஆவியை ரட்சித்திருக்கிறார். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய ஆவி பிசாசுக்கு அடிமைப்பட்டிருந்துச்சு, பாவத்துக்கு அடிமையாக இருந்துச்சு. இப்போ அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி தேவன் நம்மை சுதந்திரமாக வைத்திருக்கிறார், அவருடைய பிள்ளையாக வைத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மனிதன் ஆவி, ஆத்துமா, சரீரம் இதனால் ஆனவன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் உங்கள் சரீரத்துக்கான பெயர் அல்ல, உங்கள் ஆவிக்கான பெயர். அதனால் ஆவி சரீரத்தை விட்டு பிரிந்த பின்பு அதுக்கு பேர் பணம். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா உங்கள் ஆவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஆவியை தேவன் ரட்சித்திருக்கிறார். அந்த ஆவிக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார்? வாக்கு பண்ணுறார். என்னது? கல்வாரி சிலுவையிலே உன்னுடைய நோய் எல்லாத்தையும் நான் சுமந்துட்டேன், ஸோ நீ சுமக்க தேவையில்லை. கல்வாரி சிலுவையினுடைய தரித்திரத்தை எல்லாம் நான் என்ன செஞ்சிட்டேன்? சுமந்து தீர்த்துட்டேன். ஆகையினால இனி தரித்திரமாய் வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இப்போது ஆவியிலே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் எப்படி நம்ம மாம்ச மண்டலத்துக்கு வரும்? சரீரப்பிரகாரமாய் நாம் எப்படி அனுபவிக்கிறது? அப்போ முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும், வியாதி நம்முடைய சொத்து அல்ல, தரித்திரம் நம்முடைய சொத்து அல்ல, பாவமோ சாப கட்டுகளோ நம்முடைய சொத்து அல்ல. முதல்ல இந்த முடிவுக்கு வரணும். இதிலேருந்து தேவன் விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஆனால் இன்னும் இந்த மாம்ச கண்ணில் நான் இன்னும் பார்க்கல. எனக்கு ஒருவேளை வியாதி இருக்கலாம், சில பிரச்சனைகள் இருக்கலாம், சில தரித்திர பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அதை நம்முடைய சொத்தாக நாம் எண்ணக்கூடாது, அதை விரட்ட வேண்டும் இயேசுவின் நாமத்திலே, இயேசுடைய வார்த்தையில் சொல்லி. அப்போது தரித்திரத்தை விரட்டணும், வியாதியை விரட்டணும். ஏன் தரித்திரத்தை விரட்டணும்னு சொல்கிறேன்னா, திருடன் எதுக்கு வரானா? திருடவும் கொல்லவும். இப்போ ஒருத்தன்ட்ட இருக்கிறத திருட்டிட்டு அவன் பணக்காரனாக மாறுவானா, ஏழையாக மாறுவானா? அப்போது திருடன் என்ன வேலையை செய்கிறான்? ஒருத்தனை ஏழையாக்குற வேலையை செய்கிறான். இங்கே திருடன்றது யாரு? பிசாசு. அப்போ பிசாசு ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறானா, ஏழையாக்குறானா? அவ்வளோதான். பிசாசு ஒரு மனுஷனை என்ன செய்கிறான்? இருக்கிற ஆசீர்வாதத்தை பிடுங்கி அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறான். அப்போது பிசாசும் ஆண்டவரும் நேர் எதிர் செய்கைகளை செய்யக்கூடியவர்கள். பிசாசு தரித்திரத்தை கொண்டு வரதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்கிறான். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்கிறார். நாம் எப்பொழுது பிசாசின் பிள்ளையாக இருந்து ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டோமோ அன்றையிலிருந்து ஆண்டவர் சொல்கிறத தான் நாம் நம்பணுமே தவிர பிசாசு சொல்கிறதையோ சூழ்நிலை சொல்கிறதையோ என்ன செய்யக்கூடாது. ஏன்னா உலகத்தில் உபத்திரவம் வரலாம், உலகத்தில் இருக்க வரைக்கும் உபத்திரவம், சில உபத்திரவங்கள் பிசாசு மூலிமா வரலாம். ஆனால் அது நமக்கானது அல்ல. முதல்ல அதை நிராகரிக்க தெரியணும், தரித்திரத்தை எதிர்க்க தெரியணும், வியாதியை எதிர்க்க தெரியணும். அப்போ நம்முடைய பாவத்திற்கு தண்டனை என்றால் ஒன்று நம்ம தண்டனை அனுபவிக்கணும், அல்லது ஆண்டவர் தண்டனை அனுபவிக்கணும். ஆண்டவர் ஏற்கனவே 2000 வருடங்களுக்கு முன்பாகவே, 2024 வருடங்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே நமக்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அப்போ ஒரு தப்புக்கு ஒரு தண்டனை தான். அவர் ஏற்கனவே தண்டனையை ஏற்றுக்கொண்டதுனால இப்போ நாம் அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வியாதியை நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. அல்லேலூயா. அதில் தான் ஆண்டவர் சொல்றாரு, பரிபூர்ண ஜீவனை கொடுப்பதற்காகத்தான் நான் வந்தேன். பரிபூர்ண ஜீவன் சொல்லும்போது நிறைய பேர் உயிர்னு நினைக்கிறீங்க, தப்பு. ஜீவன் என்றால் வாழ்வு, லைஃப்னு வருது ஆங்கிலத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்?
வாழ்க்கை பரிபூர்ணமான வாழ்வை தேவன் கொடுப்பதற்கு வந்திருக்கிறார். காரணம், அவர் ஏராளத்தின் தேவன், தாராளமாய் கொடுக்கக்கூடிய தேவன். பரிபூர்ணம் என்றால் போதுமானதுக்கும் அதிகமாய். எனக்கு இவ்வளவு போதும், ஆனால் அதை விட ஜாஸ்தியாக கொடுப்பார். அதுதான் என்னது? பரிபூரணம். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். சுருக்கமாக சொல்லணும்னா என்னது? நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட வாழ்வை தான் தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், கொடுக்கவும் விரும்புகிறார். இப்போ அவரோடு நாம் ஒத்துப்போனால் மட்டும்தான் அந்த வாழ்வை நாம் சுதந்திரிக்க முடியும் பூமியில். எத்தனை பேர் புரியுது? அவர் சொன்னதுனாலேயே எல்லாம் நடந்துருமா அப்படின்னா நடக்கும். எப்போ? நாம் அவருக்கு ஒத்து போகணும். அவர் சொன்னதை நாம் சொல்லணும். அதை விட்டுட்டு அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு இதையே பேசிக்கிட்டு இருந்தா வீட்டில் அது என்ன செய்யாது? ஒரு நாள் நிறைவை கொண்டு வராது. வீட்டில் எல்லாம் நிறைவாக இருக்கணும்னா நிறைவை தான் பேசணும், சூழ்நிலையே இல்லை. அல்லேலூயா. அது இல்லை, இது இல்லைன்னு பேசிக்கிட்டே இருந்தால் இல்லாமல் தான் போகுமே தவிர ஒரு நாள் அது இருக்கிற மாதிரி ஆக போகிறது இல்லை. அப்போ ஆக வைக்கிறதுக்கு என்ன பேசணுமோ அதைத்தான் பேசணும். அது நம்முடைய சொந்த வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய வார்த்தையை எடுத்து என்ன செய்யணும்? நாம் பேசணும். அதுக்கு பேர் தான் விசுவாச அறிக்கை. அப்போ தேவன் நமக்கு பரிபூர்ணமான வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். காரணம், நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவருடைய விருப்பத்திற்கு நாம் எப்பொழுது ஒத்து போகிறோமோ அப்பொழுது நாம் எப்படி இருப்போம்? ஆசீர்வாதமாக இருப்போம். நல்ல மேய்ப்பன் அதை பற்றி இதில் பேசுகிறாரு. அந்த வசனத்தை வாசிப்போம். 11வது வசனம். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன் யாரா? நான் தான் சொல்லிட்டார். சொல்லிட்டு ஏன் நல்ல மேய்ப்பன் சொன்ன தெரியுமா? நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக என்ன செய்கிறானா? ஜீவனை கொடுக்கிறான். ஆடை பலி கொடுத்துட்டு உட்கார்றதில்லை. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன்னுடைய உயிரை என்ன செய்யறான்? கொடுக்கிறான். அப்போ அதை ஆண்டவர் செஞ்சாரா இல்லையா? அதனால நல்ல மேய்ப்பன்னு சொல்றதுக்கு அவருக்கு மட்டும் தான் என்ன உண்டு? தகுதி உண்டு. இப்போ நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்லும் போதே நேரம் நம்ம எங்கே தான் போக வேண்டியிருக்குது? சங்கீதம் 23 அதில் வசனம் சொல்லுது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இப்போ நிரம்பி வழியுதுன்னு தெரிஞ்ச உடனே அதை நிறுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஊற்றி கொண்டே இருக்கிறார் ஆசீர்வாதத்தை, தெய்வீக சுகத்தை, இன்னும் ஐஸ்வர்யத்தை ஊற்றி கொண்டே இருக்கிறார். அதான் வழியுதுன்னு தெரியுது, நிப்பாட்டிடலாமே, நம்மளாக தான் நிப்பாட்டிடுவோம், வேஸ்ட்டாக போகுதுன்னு. ஆனால் ஆண்டவருக்கு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் என்பது வேஸ்ட்டாக போகிறதில்லை, அது மற்றவங்களுக்கு உபயோகமாகும்ன்றது அவருக்கு நல்லா தெரியும். ஆபிரகாமுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்தது. அதை வைத்து லோத்து ஆசீர்வாதமாக இருந்தார். அல்லேலூயா. லோத்துவை ஆண்டவர் அழைக்கவே இல்லை. ஆபிரகாம் கூட மட்டும்தான் இருந்தார். லோத்துவுக்கு ஆண்டவரை தெரியுதோ தெரியலையோ, ஆபிரகாம் சொல்றதை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இது ரொம்ப முக்கியமான வழி. ஒன்று, ஆண்டவர்கிட்ட நேரடியாக பேசி ஆண்டவர் சொல்கிறத அப்படியே கேட்கணும். இல்லையா, ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை யார் சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்கணும். ரொம்ப சிம்பிள். இஸ்ரவேல் ஜனங்க சொன்ன மாதிரி, ஆண்டவரே நீங்கள் எங்கள் கூட பேசாதீங்க, பயங்கர சவுண்டாக இருக்குது, இடி முழக்கம் போன்ற சத்தமாக இருக்குது, அதனால் நீங்கள் மோசேக்கிட்ட பேசிடுங்க, நாங்கள் அவர்கிட்ட வாங்கிக்கிறோம். அதுதான் ரொம்ப ஈஸி. இந்த வார்த்தை எப்போ சொல்ல முடியும்னா, எப்போ தன்னை வழி நடத்துகிற அந்த ஊழியக்காரர் மேலே முழு நம்பிக்கை வருதோ அப்போ தான் சொல்ல முடியும். இல்லைன்னா அதை சொல்ல முடியாது. ஜனங்கள்லாம் அதான் சொன்னாங்க. கர்த்தர் ஜனங்களோடு இடைப்படுவதற்கு ஆயத்தமாக தான் இருந்தார். ஆனால் ஜனங்கள் அதுக்கு ஒத்து வரல. ஏன்னா அவங்களால முடியலை. அவர் பரிசுத்தமுள்ள தேவன் பேசினாலே இடிமுழக்கம் மாதிரி சவுண்டு வருது. இவர்கள் எல்லாம் என்னது? பாவிகள்ன்ற ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அப்போது அவருடைய பேச்சை, சத்தத்தை இவர்களால் கேட்க முடியல. கேட்குற அளவுக்கு இவங்களுக்கு தகுதி இல்லை. ஆசீர்வாதம் நிரம்பி வழியும் போது அது எதற்காக நிரம்பி வழிய செய்கிறார் என்றால், அது மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம், மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும். ஆண்டவர் உங்களை ஒரு சில காரியங்களில் நிறைய ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா அது உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் அப்படி நினச்சக்கூடாது. உங்கள் மூலியமாக உங்களுக்கு தெரிஞ்ச சிலர் அந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து உட்கார்ந்துருப்பாங்க. அவர்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் தேவன் உங்கள் வழியாக என்ன செய்கிறார்? அதை ஆசீர்வதிக்கிறார். அப்போது அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும்னா அது உங்கள் மூலமாகவும் என்னுடைய மூலமாகவும் தான் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்கப்பட முடியும்.
புதிய ஏற்பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா 5 அப்பம் 2 மீன்களை வைத்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? 20,000 பேருக்கு அதிகமான பேரை, ஏன்னா சாப்பிட்ட புருஷர்கள் மட்டும்தான் 5,000 பேர், பெண்கள் குழந்தைகள் எல்லாரையும் சேர்த்தோம்னா ஏறக்குறை 20,000 பேருக்கு அதிகமான பேருக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு உணவளிக்கிறார். வெறும் 5 அப்பம் 2 மீனை வச்சு. இந்த 5 + 2 7 அப்படின்னாலே என்ன அர்த்தங்க பைபிளில்? பரிபூரணம். அப்போ தங்கிட்ட இருந்ததை கொடுத்துட்டாங்க, அதான் உண்மை. ஆவிக்குரிய அர்த்தம் என்னென்னா, தங்கிட்ட இருந்தது பூரா யார்கிட்ட கொடுத்துட்டாங்க? ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார், ஜனங்களுக்கு கொடுத்தார். எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டு மீதம் 12 கூடை நிறைய எடுத்தார்கள். இதான் வசனம். திருப்தியாக சாப்பிட்டாங்களாம். யாருக்குமே வயிற்றுல கேப் கிடையாது, அந்த அளவுக்கு சாப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு எப்போ சாப்பிட முடியும் தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். திருப்தியாக சாப்பிடணுன்னா எப்போ சாப்பிட முடியும்? சந்தோஷமாக இருக்கும்போது சாப்பிட்ருவீங்களா? பிரியாணி கறிக்குழம்பு இருந்தால் சாப்பிட்ருவீங்களா? வேற எப்போ திருப்தியாக சாப்பிடுவோம்? ரொம்ப பசியாக இருந்தா? சரி, ரொம்ப பசியாக இருக்குது ஆனால் சாப்பாடு டேஸ்ட் இல்லை, இப்போ அப்போ எப்போ சாப்பிட முடியும்? என்ன சாப்பாடாக வேணா இருக்கலாம், அது பிரியாணியாக இருக்கலாம், பருப்பு சாதமாக இருக்கலாம், என்ன சாப்பாடாக வேணா இருக்கலாம், அது டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும்போது மட்டும்தான் வழக்கமாக சாப்பிட்றத விட என்ன செய்யும்? அதுதான் ஒரே காரணம். அப்போ எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் கொடுத்த ருசியுள்ள பதார்த்தம் மாதிரி வேற எவனுமே அந்த ஊரில் சாப்பிட்டதே கிடையாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் கொடுத்தார் டேஸ்ட். அப்போ நல்ல டேஸ்டியான ஃபுட்டை சாப்பிடுவது நல்லது. ஆண்டவர் அதை விரும்புகிறார். தன்னுடைய பிள்ளைகள் அப்படிலாம் இருக்கணும்னு நினைக்கிறார். ஆனால் சாப்பிட்டு திருப்தியாகி ஒரு ஏப்பம் விடும்போது ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்ல தெரியணும். ஆண்டவர் எதிர்பார்க்குறது அது மட்டும்தான். பிள்ளைகளுக்கு போதிக்க தெரியணும் ஆண்டவரை குறித்து. சிறு வயதுலேருந்து பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க? ஆண்டவரை குறித்து கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. அல்லேலூயா. அவருக்கு வேதத்தில் எல்ஷடாய் என்கிற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்ஷடாய் என்றால் ப்ரொவைடர், ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரோ என்றால் ப்ரீபெய்டுன்னு சொல்கிறோம், முன்னாடியே கட்டுறது. ப்ரோ என்றால் முன்கூட்டியே அறிவது. விசன்னா பார்க்கிறது, எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கறது. அப்போ ஆண்டவர் ப்ரொவைடர் அப்படின்னா ப்ரொவிஷனை கொடுக்கிறவர், அதாவது முன்கூட்டியே அறிந்து அதை சந்திக்கிறவர். அப்போ ஒவ்வொரு வீட்டிலும் நான் சொல்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் காலியான பாத்திரங்கள் அத்தனையும் நிரப்பப்படுவதாக. ஒவ்வொரு வீட்டிலும் எல்லா குறைவுகளும் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவாக்கப்படட்டும். அதனால தான் கணவர்கள் எப்பயுமே புரிஞ்சுக்கணும், மனைவி கத்துறதுக்கு முன்னாடி புடவை வாங்கி கொடுக்கறது நல்லது. கத்தி 4 சண்டை போட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது? போய் சேலை வாங்கி கொடுக்கக்கூடாது எப்பயுமே. அல்லேலூயா. அது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் எப்படி மாற்றும்? இன்னும் சிறப்பாக மாற்றும். அவள் பாட்டு கேட்டுக்கிட்டே கிடக்கட்டும், கத்திக்கிட்டே கிடக்கட்டும் சொல்லிட்டு போனீங்கன்னா வீட்டில் சமாதானம் இருக்காது. அப்போ வீட்டினுடைய தேவை என்னன்னு அவர்கள் சொல்வதற்கு முன்பாகவே நீங்கள் புரிந்து கொண்டு செய்யும்போது அந்த வீடு குட்டி பரலோகமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகள் ட்ரெஸ்ஸு கேட்கறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? அதை வாங்கி கொடுப்பதற்கு உண்டான காரியங்களை பெற்றோர்கள் செய்யணும். அப்படிப்பட்ட பெற்றோர்கள் கணவர்கள் இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைகள் வேறு எங்கேயுமே யார்கிட்டையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது நம்முடைய மனது பெருசாக வேண்டியது, மாற வேண்டியது அவசியம். பிள்ளைகளுக்கு எப்போயுமே சிறந்ததை கொடுக்க பழகணும். நம்முடைய வருமானம் எதா வேணா இருக்கலாம், ஆனால் பிள்ளைகளுக்கு நாம் செய்யும்போது அந்த வருமானத்துக்கு மிஞ்சின காரியங்களை கூட என்ன செய்யலாம். கர்த்தர் அதை சந்திப்பார். அவர் மீதான விசுவாசத்தோடு என்ன செய்யணும்? அதை நாம் செய்ய வேண்டும். வாசிக்கலாம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1 முதல்.
போதும். முதல் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். ஆபிரகாம் 99 வயதான போது. எத்தனை வயசு? 99. ஆபிரகாமுக்கு எத்தனை வயசுங்க? இங்கே 99 வயசில் யாருங்க இருக்கீங்க? யாராவது இருக்கீங்களா? இல்லை. அப்போ வயசாயிடுச்சு அப்படின்னு யாரும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் மனிதனுக்கு வாக்கு பண்ணின வாழ்நாள் எத்தனை வருஷம்? 120 வருஷம். அப்போ 60 70 என்ன செய்யக்கூடாது? 60 வயசு அப்படின்னா நடுத்தர வயசில் இருக்கீங்க. கர்த்தர் எப்படி பார்க்கிறாரோ அப்படி பார்க்க தெரியணும் ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய பிள்ளைகள். உலகம் பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது. அப்போ 60 வயசில் இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன? நடுத்தர வயசில், அதான் மிடில் ஏஜ். இப்போ ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனம்னு என்னங்க? கண்ணை திறந்து பார்க்கறதுக்கு பேர் தரிசனம். கண்ணை மூடி இருக்கும்போது வர்றதுக்கு பேர் சொப்பனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு முன்னாடி நிற்கிறார். என்ன சொல்றார்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. தன்னை சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அறிமுகப்படுத்துகிறார். ஆல்மைட்டி காட். He is almighty God. அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வம்னா என்ன? எல்லாத்தையும், அதில் எல்லாமே அடங்கும். சர்வம் அப்படின்னா எல்லாம். வல்லமை உள்ள அப்படின்னா பவர்ஃபுல், அந்த அளவுக்கு சக்தியை உடையவர். சர்வ வல்லமை உடைய தேவன் அப்படின்னா அவரால் செய்ய முடியாத காரியம்னு எதுவுமே இல்லை. அவரால் எல்லாமே செய்ய முடியும், இல்லையா? இதுதான் வசனம். இப்போது ரீசெண்டாக ஒரு பாட்டு நல்ல பாட்டு தான், நல்ல இசை. ஆனால் சில வரிகள் கொஞ்சம் தப்பாக இருக்குது. என் தேவன் எனக்காய், என் தேவன் ஒரு பாட்டு வந்திருக்கு. என் தேவன் எனக்காய் இல்லை, நீங்கள் வசனம் சொல்கிறீங்க. பாட்டு ஏதாகிலும். இப்போ வசனம் என்ன சொல்லுது? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்வார் அப்படின்னு வசனம் இருக்கா? எத்தனை பேருக்கு புரியுது? வசன அறிவு வந்துருச்சுன்னா பாட்டை சரியாக்கி பாடுவோம். அல்லேலூயா. அதனால தான் வரிகள் ரொம்ப முக்கியம். என் தேவன் எனக்காக ஏதாச்சும் ஒன்று செய்வாருங்க அப்படிங்கிறது பேர் அற்ப விசுவாசம். அது விசுவாசம் கிடையாது, அற்ப விசுவாசம். ஆண்டவர் நம்பி வந்திருக்கேன், அவர் எனக்காக ஏதாவது செய்வார். அது விசுவாசமே இல்லாத ஆள் பேசுறது. நிறையா பக்கம் ட்ரை பண்ணிட்டே ஒன்றும் நடக்கலை, இவர்கிட்ட ஒரு கடைசி ஒரு டைம் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு வர்ற ஆள் பேசுகிற வார்த்தை என் தேவன் எனக்கா ஏதாகிலும். என் தேவன் எனக்காய் எப்படி பாடணும்? அதை என் தேவன் எனக்காய் யாவற்றையும் செய்து முடிப்பார், அப்படி பாடணும். அடுத்து என்னது? அடுத்த வரி, என்றாகிலும் என்னை மறந்ததுண்டா. கேட்டிருக்கீங்களா இல்லையா? என்றாகிலும் என்னை மறந்ததுண்டான்னு பாடுறார். ஆண்டவர் சொல்கிறாரு, தாய் உன்னை மறந்தாலும், தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா, மறந்ததுண்டான்னு கொஸ்டின் மார்க் போட்டு டவுட்டாக கேட்கக்கூடாது. நம்ம டிக்ளேர் பண்ணணும். எப்படி பண்ணணும்? என்றாகிலும் என்னை மறந்ததில்லை. பாட்டு எப்படி பாடணும்? அப்படி தான் பாடணும். அல்லேலூயா. அதனால தான் எல்லா சபைகள்லேயும் பாடுற பாட்டை இங்கே பாடிக்கிட்டு இருக்கிறது இல்லை. எது சரியோ அதை பாடும், எது சரியான வார்த்தை உள்ள பாடலோ அதைத்தான் பாடும். இப்போ பாட்டு போட்டவர் மேலெல்லாம் பிரச்சனை கிடையாது. இவர் மேலே பிரச்சனை, அவர் மேலே, அதெல்லாம் கிடையாது. இந்த பாட்டை நேத்திக்கு ஊழியத்துக்கு வந்த ஒரு சகோதரர் போட்டிருந்தாலும் சரி, அல்லது நமக்கு முன்னோடிகளாக இருக்கக்கூடிய பல மூத்த ஊழியர்களில் இருக்காங்க, அவங்க போட்டிருந்தாலும் சரி, வார்த்தைகள் சரியாக இருந்தால் பாட போகிறோம், இல்லையா அதை சரி பண்ணி பாட போகிறோம். மொத்தமும் சரியில்லைன்னா பாட மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என் தேவன் எனக்காய் யாவற்றையும் செய்து செய்வார், ஏதாகிலும் செய்வார் இல்லை, என் தேவன் எனக்காய் யாவற்றையும் செய்வார், என்றாகிலும் என்னை மறந்தது இல்லை.
அதுதான் அப்படி தான் பாடணும். அதனால தான் ராகம் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது, எல்லாம் ஓகே, வரி சரியாக இருக்கா? ஆவிக்குரியவர்கள் வரிகளில் ரொம்ப கவனம் செலுத்தணும். அதை ரொம்ப கவனம் செலுத்தி பாட்டை என்ன செய்யணும்? அப்போது இது சரியா தப்பான்னு கண்டுபிடிக்கணும்னா வசனத்தினுடைய நாலேஜ் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? அதை நாம், ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவற்றையும். இங்கே வசனம் சொல்லுது, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்போ ஏதாச்சும் ஒன்று செய்வாருங்க, அது இல்லை, அது பிச்சைக்காரத்தனம். ஆண்டவர்கிட்ட போய் பிச்சை கேட்கறதுக்கு நீங்களும் நானும் பிள்ளையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. பிள்ளை என்கிற உரிமையோடு விசுவாசத்தை அறிக்கை செய்யணும். அதுக்கு தான் விசுவாசி. விசுவாசின்னு ஏன் பேர் வருது? விசுவாசத்தை அறிக்கை செய்கிறவர்களுக்கு பேர் தான் விசுவாசி. அப்போ தேவன் என்னை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்பது எனக்கு விளங்கலாம், விளங்காமல் போகலாம், ஆனால் நான் அதை தான் பேசுவேன். ஏன்னா அதை பேச ஆரம்பிச்சிட்டேன்னா அது என் வாழ்க்கையில் வந்து பலிக்க ஆரம்பிக்கும். என்ன சொன்னது கர்த்தர், அதுக்கு சத்தம் கொடுத்தது நான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எல்ஷடாய் அப்படின்னா என்கிற எபிரேய வார்த்தையிலிருந்து தான் ஆல்மைட்டி காட் என்கிற வார்த்தை வருகிறது இங்கிலீஷில். ஞாண்டவர் சொல்கிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1% கூட தவறு இல்லாமல் நட அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு? நீ என்னை முழு மனதோடு பின்பற்று. முழு மனசா என்ன செய்ய? வேற எதையும் நம்பாத. என்னைய நம்புகிற அளவுக்கு வேற எதையும் நம்பாதங்கிறார். இதை தான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். விசுவாசம் என்பது எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இவரை நம்புறதில்லை. இவரை நம்புகிற அளவுக்கு வேற எதையும் நம்பக்கூடாது. அதுக்கு பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா. 2வது வசனம் வாசிப்போம். அதில், நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். திரளாய் அப்படிங்கிறதுக்கு எக்ஸீடிங்லி அப்படின்னு ஆங்கிலத்தில் வருது. எக்ஸீடிங்லி. பெருக பண்ணுவேன் என்பதுக்கு மல்டிப்ளைன்னு வருது. 99 வயசில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்லக்கூடிய வார்த்தை இது. மற்றவர்களுக்கும் ஆபிரகாமுக்கும் கூட ஒருவேளை 99 வயசு பெரிய வயசாக இருந்திருக்கலாம். ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனால தான் நீங்கள் உங்கள் வயசை நினச்சிக்கிட்டு இவ்வளோ வருஷமாக இதை பண்ண முடியல, இனிமேல் பண்ண முடியுமா, நமக்கே வயசாகி போச்சு, இனிமேல் இதை பிள்ளைங்க தான் பார்க்கணும், இனிமேல் இதை அவங்க தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சியாத. ஒரு நாள் நினைக்காது. 99 வயசே ஆண்டவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஒரு தேசத்தையே 99 வயசில் பிள்ளையை கொடுத்து உருவாக்கியிருக்கார். அல்லேலூயா. ஒட்டுமொத்த மற்ற நாடுகள் அனைத்தும் அந்த தேசத்துக்கு விரோதமாக நின்னாலும் அந்த தேசத்தை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தர் அங்கே நிற்கிறார். இன்றைக்கி பேப்பரில் போட்டிருக்கான், ஈரான் கூட சண்டை வரப்போதான் அடுத்து. இஸ்ரவேலுக்கு ஈரானுக்கும் போர் மூலம் அபாயம் அப்படின்னு போட்டிருக்கான். எத்தனை வயலுக்கு உள்ளே வந்து நின்னாலும் கர்த்தர் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிற்கும்போது ஒரு பயலாலையும் என்ன செய்ய முடியாது, அங்கே ஜெயிக்க முடியாது. சண்டை போட்டுக்கிட்டே கிடக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். ஏன்னா கர்த்தர் வாக்கு பண்ணின தேசத்தை அந்த கோத்திரங்கள் சுதந்திரிச்சு தான் ஆகணும். அதுக்கு நடக்கிற சண்டை தான் அது இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. இப்போ சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு 99 வயது என்பது ஒரு பெரிய விஷயமா இல்லை. உங்கள் வயசு என்னவா வேணா இருக்கலாம். உங்களையும் என்னையும் மிகவும் திரளாக பெருக பண்ணுகிற கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதனால தான் அந்த வார்த்தையை ரொம்ப நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். சர்வ வல்லமையோடு இருக்கக்கூடியவர். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக கூட இருக்கலாம், எவ்வளோ பெரிய தேவைகளோடு நீங்கள் இருக்கலாம், எவ்வளோ பெரிய சரீர பிரச்சனையோடு நீங்கள் இருக்கலாம். எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கண்மலையின் மேலே உங்களையும் என்னையும் உயர்த்தி வைக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எல்ஷடாயின் தேவன். அல்லேலூயா. எல்ஷடாய் என்பது தேவனுடைய வல்லமையை, அவருடைய மகத்துவத்தை குறிக்கிறது. இந்த ஷடாய் என்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்னென்னா மார்புன்னு அர்த்தம், செஸ்ட். எல் என்பது தேவனை குறிக்கிற வார்த்தை. அப்போ ரெண்டையும் சேர்த்து வைக்கும்போது தேவனுடைய மார்பு என்கிற ஒரு பதம் அங்கே, ஒரு அர்த்தம் அங்கே வரும். வேதத்தை புரிந்து கொள்வதற்கு
ஒரு வசனம் சொல்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை இன்னொரு வசனம் அதை என்ன செய்யும், அதை விளக்கும். இது பைபிள் காலேஜ் படிக்கும்போது சொல்லித் தருவாங்க. இது ஒரு கோட்பாடு. ஒரு வசனத்தை நமக்கு புரியலை அப்படின்னா அந்த வசனத்தை விளக்குவதற்கு இன்னொரு வசனம் பைபிளில் கண்டிப்பாக இருக்கும். ஏசாயா 53வது அதிகாரம் 4வது வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். போதும். மெய்யாகவே அவர் என்ன செய்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எதை ஏற்றுக்கொண்டார்? பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அடுத்து எதை சுமந்தார்? துக்கங்களை சுமந்தார். இப்போ அப்படியே மத்தேயுக்கு போங்க. மத்தேயு 8வது அதிகாரம் 16-17 வசனங்கள். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லோரையும் சுஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். அவர் எதை ஏற்றுக்கொண்டாரா? பலவீனங்களை. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏசாயால பாடுகளை ஏற்றுக்கொண்டார். பாடுகளை ஏற்றுக்கொண்டார்னு வருது. இங்க என்ன வருது? பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். அப்ப பாடுகளுக்கான அர்த்தம் என்ன? அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு அடுத்து நம்முடைய நோய்களை சுமந்தார். அங்க என்ன வருது? ஏசாயால நம்முடைய துக்கங்களை சுமந்தார்னு வருது. இங்க என்ன வருது? நோய்களை சுமந்தார். அப்போ பாடுகளுக்கு அர்த்தம் பலவீனங்கள், துக்கங்களுக்கு அர்த்தம் நோய்கள். அப்ப நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் என்றால் நாம் பலவீனமாக இருக்கணுமா? இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. அப்போ பலவீனமாக இருக்குன்னா அதை விரட்டுறதுக்கு உண்டான வேலையை செய்யணுமா, அல்லது உஸ்ஸு தஸ்ஸுன்னு அதையே புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்கணுமா? கர்த்தருடைய வசனத்தை வச்சு அதை விரட்டுறதுக்கு உண்டான வேலையை செய்யணும். ஏன்னா அதை ஏற்கனவே யார் சுமந்திருக்கிறா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமந்திருக்கிறார். ஆகையினாலே நீங்களும் நானும் சுமக்க வேண்டிய அவசியமோ கட்டாயமோ கிடையாது. கட்டாயம் இல்லாத ஒன்றை ஏன் நீங்கள் என்ன செய்கிறீங்க? சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதை விரட்டுவதற்கு உண்டான வேலையை நீங்கள் என்ன செய்யணும். சில நேரம் ரெஸ்ட் எடுத்தால் அது சரியாயிடும். பலவீனங்கள் என்ன செய்யும்? ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும். சில நேரங்களில் எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டு வந்தால் அது சரியாகும். சில நேரங்களில் ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம ரொம்ப விலகி இருக்கோம் அப்படின்னா அந்த பலவீனம் இருக்கும். சில நேரம் ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்து வேத வாசிப்போ ஜெபமோ செய்யும்போது என்ன செய்யும்? அந்த பலவீனங்கள் நம்மை விட்டு போயிடும். அடுத்து துக்கங்களுக்கு என்ன வருது? நோய்கள். நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்தார் என்றால் நீங்களும் நானும் நோய்களை சுமக்க வேண்டிய கட்டாயமோ அவசியமோ கிடையாது. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். ஒரு வேத வசனத்தினுடைய விளக்கத்தை இன்னொரு வேத வசனம் இந்த இடத்துல விளக்குகிறது. ஆதியாகமம் 49வது அதிகாரம் 25வது வசனம். பாருங்க, யாக்கோபு தன்னுடைய குமாரனாகிய யோசேப்பை ஆசீர்வதிக்கிறார். அப்போ சொல்லுகிற வார்த்தைகள் என்ன சொல்றாரு? உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, சர்வ வல்லவராலே நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவர் யாருக்கு காட்சி கொடுத்தார்? ஆபிரகாமுக்கு. இவரு ஆபிரகாமுடைய, யாக்கோபு ஆபிரகாமுடைய பேரன். இவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் என்ன செய்யறாராம்? உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதமும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தினால் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்ப எல்ஷடாய்னு சொல்லும்போது தேவனுடைய மார்புன்னு சொன்னேன் இல்லையா? யாக்கோபு அவர் மரிக்க போற ஸ்தானத்துல தான் யோசேப்பை அவர் ஆசீர்வதிக்கிறார் இந்த வார்த்தைகளை சொல்லி. அப்போ உன் தகப்பனின் தேவன் அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாமின் தேவன் அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணுறாரு. மென்ஷன் பண்ணி தான் சர்வ வல்லவர் அப்படிங்கிற வார்த்தையை அங்கே அவர் சொல்லுகிறார். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன்னு ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார். கரெக்டா?
ஆபிரகாம்கிட்ட என்ன சொல்றாரு? உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. இது ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். இப்ப 26 பாருங்களேன். அதுல 26வது வசனம், ஆதியாகமம் 49:26. தகப்பன் நல்லா கவனிங்க. யோசேப்பிட்ட சொல்றாரு, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள். அப்படின்னா யாரோட ஆசீர்வாதம்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். திரும்ப அதை படிங்க. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள். போதும். யார் யார்கிட்ட சொல்றா? யாக்கோபு. அதான் இங்க கவனிக்கணும். யாக்கோபு யோசேப்பு கிட்ட சொல்றார். யோசேப்பு யாக்கோபனுடைய மகன்கள்ல ஒருத்தர். இப்ப யோசேப்பை ஆசீர்வதிப்பதும் போது யாக்கோபு சொல்றாரு, என்ன சொல்றாரு? அப்படின்னா யாரோட ஆசீர்வாதம் அது? உன் தகப்பன் அப்படின்னா யாரு? அவரை தான் சொல்றாரு. யோசேப்பு கிட்ட என்ன சொல்ற? உன் தகப்பனாகிய என்னுடைய ஆசீர்வாதங்கள். அடுத்து, என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு ஏற்பட்டதா இருந்தது. என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்கள் அப்படின்னா யாராரு? ஈசாக்கு, ஆபிரகாம். ஈசாக்கு தான் தகப்பன். யாக்கோபுடைய தகப்பன் யாரு? அதுதான் பைபிள் ஒழுங்கா படிக்கணும். படிச்சாதான் தெரியும், படிக்காத ஆளுக்கு தெரியாது. யாக்கோபுடைய தகப்பன் யாருங்க? ஈசாக்கு. ஈசாக்குடைய தகப்பன் யாரு? ஆபிரகாம். இந்த 2 பேருடைய ஆசீர்வாதங்களை காட்டிலும் யோசேப்பே, உன்னுடைய தகப்பனா இருக்கக்கூடிய நான், என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி இருந்துச்சான்? இதை தான் யாக்கோபு எடுக்கும்போது நான் சொன்னேன். ஆபிரகாம் ஈசாக்கை காட்டிலும் அதிகமான ஐஸ்வர்யவானா இருந்தது யாக்கோபு தான். ஏன் தெரியுமா? ஆபிரகாம் ஈசாக்கு எல்லாருமே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் யாக்கோபுக்கு பரம்பரை சொத்து இல்லை. யாக்கோபுடைய ஆசீர்வாதம் முழுக்க 100% கர்த்தரால் மட்டுமே வந்தது. ஈசாக்குக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வந்துச்சு. ஈசாக்கையும் தேவன் ஆசீர்வதிச்சார். இப்ப ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள், ஏசா, யாக்கோபு. யாக்கோபு வார்த்தையை வாங்கிட்டு தான் வெளியே போறான். சிஷ்டபுத்திர பாகத்தையும் ஏமாத்தி வாங்குறான், எல்லாம் வாங்குறான். ஆனால் அது பத்திரப்பதிவு இல்லை. இவனுக்கு எல்லா சொத்தும் வந்துடல. அந்த சொத்துக்களை ஆண்டு அனுபவிச்சதே யாரு தான்? ஏசா தான் அனுபவிச்சான். பரம்பரை சொத்து ஏசாக்கு தான் போச்சு. இவன் சொல்றான், கோலும் கையுமா என்ன செஞ்சேன்? யாக்கோபுக்கு பரம்பரை சொத்து கிடையாது. வெறும் கோலை மட்டும் பிடிச்சிக்கிட்டு தான் யோர்தான் நதியை கடந்து போறாரு. திரும்ப வரும்போது என்ன சொன்னாரு? 2 பரிவாரங்களோடு என்ன செஞ்சேன்? நான் வந்தேன். இவருக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதமும் முழுக்க ஆண்டவரால் மட்டுமே நடந்தது. இப்ப அந்த யாக்கோபு தான் சொல்றாரு, யோசேப்பே, உன்னுடைய தகப்பனா இருக்கக்கூடிய என்னுடைய ஆசீர்வாதங்கள், என்னுடைய முற்பிதாக்கள் இருக்காங்க பாருங்க, என்னுடைய பிதாக்கள் இருக்காங்க பாருங்க, ஈசாக்கு, ஆபிரகாம், இவர்களை காட்டிலும் எப்படிப்பட்டது? அளவுக்கு அதிகமானது. இதுதான் ஆசீர்வாதம். உங்களை காட்டிலும் உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். உங்கள் பிள்ளைகளை காட்டிலும் உங்கள் பேர பிள்ளை எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. அப்பா அம்மா பேச்சை கேட்டு அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுத்தி இருந்த ஈசாக்குக்கும் ஆசீர்வாதம் வருது. எல்லா சேட்டையும் பண்ணிட்டு கடைசி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட யாக்கோபுக்கு என்ன வருது? ஆசீர்வாதம் வருது. ஆனால் யாருடைய ஆசீர்வாதம் ஜாஸ்தினா, எந்த மனுஷன் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சானோ, கர்த்தரை மட்டுமே நம்பி இருந்தானோ, அவனுடைய ஆசீர்வாதங்கள் மற்ற ஆசீர்வாதங்களை காட்டிலும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அல்லேலூயா. அதனால தான் பரம்பரை சொத்து வரலையேன்னு கவலைப்படக்கூடாது. எனக்கு அதில் பங்கு இருக்கியா, ஆனால் எனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு எல்லாரும் என்ன செய்கிறாங்க? திட்டம் போட்டு செயல்படுறாங்க. என்னை எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்க. எனக்கு செய்ய வேண்டிய ஒரு சின்ன மரியாதையை கூட செய்ய மாட்டேங்கிறாங்க. எங்கள் குடும்பத்தையே ஒதுக்கி வச்சுட்டாங்க. எங்களுக்கு தேவையான அல்லது மற்றவருக்கு செய்கிற அளவுக்கு எங்களுக்கு செய்ய வேண்டாம். அதில் காவாசி
அதில் 1% செஞ்சால் கூட எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அது கூட எங்களுக்கு இல்லை. நான் சொல்கிறேன், பாரபட்சம் பார்க்குற குடும்பத்தில் கர்த்தருடைய சாபம் வரும். ஞாபகம் வச்சுக்க. நீ யாராக இருந்தாலும் சரி, நீ எத்தனை வருஷம் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, உன் குடும்பத்தில், உன் பிள்ளைகளிடத்தில், உன்னை சார்ந்தவளிடத்தில் பாரபட்சம் பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா உனக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்கிற சாபம் கண்டிப்பாக வரும். பி கேர்ஃபுல். எதுவுமே இல்லைனாலும் வியாதி வந்து சேரும். அதை நீ எத்தனை டாக்டர்கிட்ட போனாலும் உன்னால் தீர்க்கவே முடியாது. பி கேர்ஃபுல். உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்குற பிள்ளையா இருக்கலாம், கேட்காத பிள்ளையா இருக்கலாம். உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அந்த பிள்ளைகளுக்கு வேற எந்த தகுதியும் தேவையில்லை. உங்களுக்கு பிறந்திருந்தால் மட்டும் போதும். ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? சொன்னபடி கேட்குற பிள்ளைக்கு ஆசீர்வாதம் அதிகம், சொன்னபடி கேட்காத பிள்ளைக்கு ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது. நான் சொல்கிறேன், கடைசி காலத்தில் நீ எந்த பிள்ளைய ஆசீர்வாதத்தை கொடுக்காம ஏமாத்தினியோ அந்த பிள்ளைகிட்ட தான் நீ உட்காருவ கடைசியில். கவனம். பிள்ளைகள் வளர்ப்பு என்பது கர்த்தருடைய ஞானத்தோடு இருக்கணும். பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சரி, ஈக்குவலாக கொடுக்க தெரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாரபட்சம் யாருடைய வீட்டில் இருந்தால் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி மன்னிப்பு கேளு. இல்லைன்னா டெஃபினட்டாக இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக வியாதி வரும். அந்த வியாதி நீ எவ்வளோ பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, எவ்வளோ பெரிய டாக்டர்கிட்ட போனாலும் சரி, தீரவே தீராது. என்னைக்கு இதை நீ ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறிய அன்னைக்கு தான் உனக்கு வரும். ஞாபகம் வச்சு. பிடிச்ச பிள்ளை பிடிக்காத பிள்ளை 2 நீ பெற்றது. ஞாபகம் இருக்கணும். 2 5 அத்தனை யார் பெற்றது? உங்களுக்கு பிறந்திருக்குன்னா அதுக்கு முழு தகுதி இருக்கு. உங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, சுதந்திரிப்பதற்கு, உரிமை பாராட்டுவதற்கு அந்த பிள்ளைக்கு முழு சுதந்திரம் இருக்குது. அது சொன்னபடி கேட்கலாம், கேட்காம இருக்கலாம். அது 2வது சப்ஜெக்ட். இப்போ பிள்ளைகளுக்கு நான் என்ன பேசுவேன்னா, உன் தகப்பனையும் உன் தாயையும் என்ன செய்? கனம் பண்ணு. அப்போ தான் உனக்கு வாழ்நாள் முழுக்க நன்மை உண்டாகும். உன் ஆயுசு நாள் எப்படி இருக்கும்? நீடித்து இருக்கும். இதெல்லாம் வசனம். கர்த்தர் யாரையும் பட்சபாதம் உள்ள தேவன் அல்லவே. இஸ்ரவேலரை எப்படி பார்க்கிறாரோ அப்படித்தான் புறஜாதிகளான நம்மையும் பார்க்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் இஸ்ரவேலர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததுக்கு காரணம், நாங்கள் விசேஷமானவர்கள், எங்களையும் புறஜாதிகளையும் எப்படி ஈக்குவலாக வச்சு பார்ப்பீங்கன்னு சொல்லி பவுல்கிட்ட சண்டை போடுறாங்க. இதுதான் பிரச்சனை. இன்றைக்கு இது பல வடிவத்தில் இன்னைக்கு குடும்பங்களில் இருக்குது. தவறு. இன்னும் சில இந்த வெறுப்பை என்ன செய்யறது? பிள்ளைகள்கிட்ட காட்டுறது மட்டும் இல்லை, பேர பிள்ளைகள்கிட்ட காட்டுறது, எல்லார்கிட்டையும் காட்டுறது. அன்பு காட்டினா எத்தனை பிள்ளைங்க இருக்காங்களோ எல்லார்ட்டையும் ஈக்குவலாக காட்டணும். வெறுப்பை காட்டினாலும் என்ன செய்யணும்? கோபத்தை காட்டினாலும் ஈக்குவலாக காமிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ரசிக்கப்பட்டவர்களாக இருந்தால் இதை செய்யுங்க. இல்லைனா எப்படியோ போங்க. சொல்ல வேண்டியதனுடைய வேலை. அல்லேலூயா. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிள்ளை இருக்க வீட்டில் இந்த பாரபட்சம் வராது, வரவே முடியாது. அங்கே ஆப்ஷன் கிடையாது. நேசித்தாலும் ஒரு பிள்ளை தான், அடித்தாலும் ஒரு பிள்ளை தான். அதனால் அங்கே அந்த அந்த பாயிண்ட்டுக்கே போக வேண்டியதே இல்லை. குறைந்தது 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீடுகளில் இதை நீங்கள் என்ன செய்யணும்? டெஃபினட்டாக இதுவரை பாரபட்சமாய் நடத்தியிருந்தீர்கள் என்றால் இனிமேல் என்ன செய்யக்கூடாது? அப்படி செய்யக்கூடாது. செஞ்சீங்கன்னா அதற்கான விளைவுகளை நீங்கள் மட்டுமே அனுபவிப்பீர்கள், யாராக இருந்தாலும் சரி. பிள்ளைகள் கர்த்தரால் வரும். கர்த்தர் கொடுத்த கிஃப்டை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பாரபட்சமாய் நடத்த முடியாது. அதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஞாபகம் வச்சு. அடுத்து, உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம், கீழே ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம். இதை சொல்லிட்டு இப்போ நம்ம நல்லா தெரியும், தங்கம் வந்து பூமியில் மட்டும் இல்லை. தங்கத்தை எங்கேருந்து எடுக்கிறாங்க? பூமிக்கு அடியில் இருந்தால் எடுக்கிறாங்க இல்லையா? கர்நாடகாவில் அதுக்கு ஃபேக்ட்ரி இருக்குது. கோலார் கோல்டு ஃபேக்ட்ரி
கேஜிஎஃப்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, கர்நாடகாவில் இருக்குது. அங்கேருந்து தான் பெரும்பாலான தங்கங்கள் சவுத் இந்தியா சைடு எடுக்கப்படுது. அப்போ பூமிக்கு அடியில் தங்கத்தை வைத்த ஆண்டவர் பரலோகத்தில் அதை என்ன செஞ்சிருக்காரு, வைத்திருக்கிறார். அப்போ உயர வானத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம், கீழே பூமிக்கு கீழே இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் மட்டும் தங்கத்தில் நடக்கலை, நம்மளும் நடக்கிறோம். ஆனால் என்ன, கொஞ்சம் தூசி துப்பு மேலே தாரெல்லாம் கொஞ்சம் கிடக்குது, இவ்வளோதான் வித்தியாசம். அடுத்து சொல்கிறாரு, ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்கள். ஸ்தனங்கள் என்றால் மார்பு என்ற அர்த்தம். இது எதை குறிக்குது அப்படின்னா, திருப்தியை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஒரு குழந்தைக்கு தேவையான எல்லா விட்டமின்களும் எங்கேருந்து கிடைக்கும், எதுலேருந்து கிடைக்குங்க? பீடியாஷூரா? தாய்ப்பாலில் தான் கிடைக்கும். தாய்ப்பாலை விட சிறந்த வேற உணவு குழந்தைக்கு கிடையவே கிடையாது. அப்போ ஒரு குழந்தை அழுகுது, பசியில் அழுகுதுன்னா தாய்ப்பாலை குடிச்சிச்சுன்னா அது என்ன செய்யும், உடனே நீங்கள் என்ன தான் புட்டிப்பால் கொடுங்க, எவ்வளோ விட்டமின்ஸ் கலந்த பவுடரை வாங்கி கொடுங்க, அதில் அதுக்கு திருப்தி இருக்காது. இதில் தான் இருக்கும், தாய்ப்பாலில் மட்டும்தான். அப்போது இந்த தேவனுடைய மார்பு என்று சொல்லப்படும் போது அது திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை குறிக்குது. அப்போ பிள்ளைகளாகிய நம்முடைய தேவைகளை அறிந்து அதை திருப்தியாக்கக்கூடிய ஒரு மார்பை உடைய தேவனாய் இருக்கிறார். ஏன்னா தேவனை எப்பயுமே நம்ம ஆண் தன்மையிலே பார்ப்போம். அவர் தாயை போல அன்பை கொண்டவர், அதுவும் புரிந்து கொள்ளணும். நமக்கு தேவையான அனைத்துமே அவரிடத்துலேருந்து வருது, இது மட்டுமே போதும், வேற எதுவும் நமக்கு தேவையில்லை. அவங்க செய்யலை, இவங்க செய்யலை, யாரை நினச்சி கவலைப்படாதீங்க. என்னை அவங்க கண்டுக்கலை, எனக்கு இவங்க செய்யலை. கர்த்தர் உங்களை கண்டுக்கிறார். கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார், உங்கள் மேல் அதில் திக்கற்றவர்கள் விதவைகள்லாம் வந்துட்டாங்கன்னா, நான் நினைக்கிறேன் ஆண்டோடைய 2 கண்ணு அவங்க மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வசனம் பூரா அப்படி தான் சொல்லுது. திக்கற்றவர்கள், திக்கு தெரியாமல் இருக்கிறவங்க, உதவி செய்ய யாருமே இல்லை, யாருமே என்னை கண்டுக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பூரா கர்த்தரே என்ன செய்கிறார், நல்ல மெய்ப்பராய் இருக்கிறார். ஒரு குழந்தைக்கு தாய் எப்படி எல்லா தேவைகளையும் அறிந்து செய்வார்களோ அதை போல ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு என்ன செய்கிறார், அவர் ஒவ்வொரு தேவைகளையும் அறிந்து செய்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்முடைய ஆதாரம் எது அப்படின்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய ஆதாரம் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆனால் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிற வழிகள் அது 1000 இருக்குது அவருக்கு. அதனால தான் யார் உதவி செஞ்சாலும் செய்யலைனாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வருமா, ஒத்தாசை வரும். அதனால தான் யார் உதவி செஞ்சாலும் செய்யலைனாலும் நாம் என்ன செய்யக்கூடாது, அதை பற்றி கவலையே படக்கூடாது. அல்லேலூயா. காரணம், அவர் நம்முடைய எல்ஷடாயின் தேவனாய் இருக்கிறார். வேலை போயிடுச்சு பாஸ்டர், என்ன செய்கிறதுனே தெரியல. ஒன்று புரிஞ்சுக்குங்க, வேலை உங்களுடைய ஆதாரம் அல்ல, தேவன் தான் உங்களுடைய ஆதாரம். தேவன் ஆசீர்வதிப்பதற்காக வைத்த ஒரு வழி தான் என்னது, உங்கள் வேலை. அதனால தான் வேலையினால் நீதிமான் பிழைப்பான்னு வசனம் சொல்லலை. விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைக்க முடியும். அந்த ஊழியக்காரராக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும். இப்போ எத்தனை முறை கேட்டாலும், எவ்வளோ அதிகமாக கேட்டாலும், எவ்வளோ பெருசாக கேட்டாலும், நம்மை ஆசீர்வதிப்பதற்கு சித்தமுள்ள தேவனாய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். திருப்தியாக்குகிற நல்ல தேவன் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. அதை தான் நம்ம விசுவாசிக்கணும். சூழ்நிலையை விசுவாசித்து கொண்டிருக்கக்கூடாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்போ என்னுடைய ஆதாரம் எல்ஷடாயின் தேவனாய் இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் ஒரு வழிகளாக இருக்கிறீர்கள். உங்கள் மூலியமாக என்ன செய்வார், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அது ஒரு வழி தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எல்லா மாதமும் எல்லாருமே சரியாக கொடுத்துட மாட்டாங்க. சிலரை தவிர சிலர் எல்லா மாதமும் கரெக்டாக கொடுத்துருவாங்க. சிலர் எல்லா மாதமும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவங்கள தான் என்னுடைய ஆதாரமாக நான் நினச்சேன்னா, அவங்க கொடுக்காத மாதம் எனக்கு ரொம்ப எப்படி இருக்கும், கஷ்டமாக இருக்கும்.
ஆனால் கர்த்தரை நான் என்னுடைய ஆதாரமாக பார்க்கும்போது கொடுக்காதவங்க மேலே எனக்கு கோபம் வராது. அல்லேலூயா. கொடுக்காதவங்க மேலே கோபம் வருதுன்னா என்ன பிரச்சனைன்னு அர்த்தம்? அவர் கர்த்தரை பார்க்காமல், கர்த்தரை ஆதாரமாக நினைக்காமல் யாரை பார்த்து கொண்டிருக்கிறார்? கொடுக்கிற அந்த நபரை பார்த்து கொண்டிருக்கிறார். அதே தான் உங்களுக்கு. உங்களுடைய ஆதாரம் கர்த்தர். உங்களுடைய வேலை அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் அல்லது உங்களுடைய ஊழியம், இது வழிகள். அந்த வழிகளின் மூலியமாக உங்களை என்ன செய்கிறார்? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எலியாவுக்கு உணவை கொண்டு வந்தது எது? காகம். காகத்தினுடைய நேச்சர் பொதுவாக என்ன? கொண்டு வந்து கொடுக்குமா, எடுத்துன்னு போகுமா? நம்மளே கொஞ்சம் அசந்தாலும் டபக்கம் குத்திட்டு போயிடும். அதுதான் காகத்தினுடைய நேச்சர். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் அதை எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க. தேசமெங்கும் பஞ்சம். அப்போ உணவு எங்கே இருந்திருக்கும்? தானே அங்கே நடந்துச்சு. பஞ்சத்தினால தான் எல்லாரும் இருக்காங்க. அப்போ சாப்பாடு எங்கே தான் இருந்திருக்கும்? எங்க? ராஜா அரண்மனையில். அங்கே மட்டும்தான் சாப்பாடு இருந்திருக்கும். வேறு யார்கிட்டையும் பெருசாக சாப்பாடு இருந்திருக்காது. இப்போ இந்த காகம் எங்கே போகுது? அரண்மனைக்கு போய் அங்கே இருக்கிற அப்பத்தை என்ன செய்யுது? எடுத்துட்டு இங்கே கொண்டு வந்து கொடுக்குது. அப்போது நாடே பஞ்சத்தில் இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய, ஆண்டவருடைய தீர்க்கதரிசியாக இருக்கக்கூடிய எலியாவுக்கு சாப்பாடு எங்கேருந்து வருது? அரண்மனை சாப்பாடு வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை தான் விசுவாசிக்கணும். ஐயா சூழ்நிலை ஒரே பஞ்சமாக இருக்கியா, எங்கே பார்த்தாலும் காசு இல்லை, இதை பேசுகிறதுக்கு இல்லை. கர்த்தரை நம்பி இருக்கும்போது நாம் எந்த மொழியில் உட்கார்ந்தாலும் ஒரு காக்கா என்ன செய்யும்? நமக்காக வரும். இந்த காக்கா பார்த்தீங்கன்னா ரொம்ப சுயநலம் மிக்கது. ஏன்னா அது யாருக்கு கொடுக்காது, அதை எடுத்துகிட்டு ஓடிடும். சுயநலமிக்க காக்கா எலியாவை போசிக்குது. என்னுடைய ஊழியத்துலேயும் நிறையா சுயநலமிக்க காக்காக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. முன்னாடி எனக்கு வந்திருக்குது. இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா எலியா காக்கா பிடிக்கல, காக்கா தான் எலியாவை பிடிச்சிச்சு. அல்லேலூயா. யாரையாவது காக்கா பிடிச்சி அவருக்கு பிரியமானதை ஏதாவது பேசி அவர்கிட்டருந்து ஏதாவது வாங்கிட முடியுமா? நான் நம்ம சபையில் சிலர்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசி உங்கள் முழு சம்பளத்தையும் என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க வைக்க முடியும் என்னால் அப்படின்னு நான் சொன்னேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசி நீங்கள் சம்பாதிக்கிற முழு சம்பளத்தை நீங்களே கண்ணீர் மல்க என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவீங்க. அந்த அளவுக்கு என்னால் சென்டிமெண்ட்டாக பேச முடியும் சொன்னேன். நான் அதை செய்கிறதுக்கு வரல. சிலர்லாம் இருக்காங்க, எனக்கு தெரியும், பேரெல்லாம் சொல்ல விரும்பல. அவங்க இங்கே இருக்காங்க, வெளியூரில் இருக்காங்க. கொஞ்சம் லேசாக பேசிட்டா போதும், அவங்களுக்கு முதல்ல கண்ணில் தண்ணி வரும், அடுத்து அவங்க கையில் இருக்க பணம் என்கிட்ட வந்துடும். உணர்ச்சி வசப்பட்டு அப்படி கொடுத்துட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் உணர்ச்சியை தூண்டி காக்கா பிடிச்சி யார்கிட்டையும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சாருன்னா என்னை போஷிக்க வேண்டியது, என்னுடைய தேவைகளை சந்திக்க வேண்டியது, மீதம் எடுக்க வைக்க வேண்டியது, என்னை ஆசீர்வாதமாக வைக்க வேண்டியது அவருடைய வேலை. இதை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஒரு கம்பெனியில் நான் வேலை செய்கிறேன்னா கம்பெனியினுடைய எல்லா விதத்தையும், என்னுடைய எல்லா விஷயத்தையும் அது பார்த்துக்கும். அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு இந்த அறிவு இருந்தால், அல்லேலூயா, நம்முடைய ஆதாரம் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எல்சலாயின் தேவன் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி தான் நம்முடைய தேவைகள் என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். அப்போ என்னுடைய தேவன் உங்களுடைய தேவன். எனக்கு செஞ்சார் அப்படின்னா உங்களுக்கும் கண்டிப்பாக செய்வார். ஆபிரகாமுடைய தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அப்பா அம்மா இல்லை, கம்பெனி இல்லை, கவர்மெண்ட் வேலை இல்லை, மாமனார் மாமியார் இல்லை, எல்சடாயின் தேவன் தான் நம்முடைய ஆதாரம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், எல்சடாயின் தேவன் என்னுடைய ஆதாரமாக இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னுடைய ஆதாரமாக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் மட்டுமே போதுமான தேவன். ஆண்டவர்கிட்ட வெறும் படகை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதில் ஏறி நின்று பிரசங்கம் பண்ணுறார், அதில் உட்காந்து பிரசங்கம் பண்ணுறார்.
பிரசங்கம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப வெறும் படகை அவங்கள்ட்ட கொடுக்கல. என்ன செஞ்சாருங்க? நான் சொல்கிற இடத்துல வலையை போடுங்கன்னார். வலையை போட்டாங்க. விளைவு என்ன தெரியுமா? படகு அமிழத்தக்கதாக மீன்களை என்ன செய்தார்கள்? பிடித்தார்கள். இந்த படகு பத்தலைன்னு இன்னொரு படகையும் வர சொன்னார். இவங்க யாராவது கேட்டாங்களா, ஆண்டவரே நாங்கள் இந்த தேவையில் இருக்கோம், எங்களுக்கு தேவையை சந்திச்சு கொடுங்கன்னு கேட்டாங்களா? இல்லை. ஆண்டவர் அவருடைய தேவையை முன்கூட்டியே அறிந்திருந்தார். இரவு முழுதும் பிரயாசப்பட்டு அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. எல்லாம் கடல்லையே வந்து பழகின ஆட்கள், மீனவர்கள். கடலை பற்றி அக்கு வேறு ஆணி வேறு எல்லாம் தெரியும். எந்த நேரத்தில் எந்த இடத்துல போய் வலையை போட்டால் மீன் கிடைக்கும்ன்றதெல்லாம் அவ்வளோ டெக்னாலஜி அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு நைட்டு பூரா மீன் கிடைக்கல. ஏன் மீன் கிடைக்கல தெரியுமா? ஆண்டவருடைய பிரசங்கத்தை மீன் பூரா கேட்கணும்னு இருக்கு. ஆண்டவர் அந்த படகை கேட்டோன்னே கொடுத்துட்டாங்க. தங்களிடம் என்ன இருந்ததோ அதை கொடுத்தார்கள். அது ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டாங்க, முழு மனசோடு கொடுத்துட்டாங்க. ஆண்டவர் அதில் ஏறினார், ஏறி பிரசங்கம் பண்ணார். எத்தனை ஜனங்க உண்மையாக கேட்டாங்கன்னு தெரியல, ஆனால் அத்தனை மீன் என்ன செஞ்சிருச்சு? படகை சுற்றி வந்துருச்சு. தேவனுடைய பிரசங்கத்தை கேட்க வந்துருச்சு. பேசி முடிச்சோடனே அப்புறம் சொல்கிறாரு, எல்லாரும் வலையை போடு. வலை கிளியத்தக்கதாக, படகு அமிழத்தக்கதாக மீன்களை பிடித்தார். வெறும் படகை கொடுத்தவர்களுக்கு தேவன் படகு அமிழத்தக்கதான மீன்களை என்ன செய்தார்? திரும்ப கொடுத்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஆண்டவரே ஒரு ப்ராஸ்பரிட்டி பிரீச்சர் தான் போல் இருக்கு. அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து. எதுக்கு இத்தனை? ஐயா உங்களுக்கு நிறையா கொடுப்பாருன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் என்ன சொல்கிறார்? அமுக்கணுமா, மறுபடியும் குலுக்கணுமா, அப்புறம் திரும்ப போட்டு சரிஞ்சு விழுகணுமா? நன்றாய் அளந்து. சாலமோன் உடுத்தினதை காட்டிலும் காட்டு புஷ்பங்களுக்கு அழகாய் உடுத்து விற்கிறவர் நம்முடைய கர்த்தர். அதனால ட்ரெஸ்ஸுக்காக கவலைப்படக்கூடாது. ட்ரெஸ்ஸு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்த்த விலையை காட்டிலும் அதிகமான விலைக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதை வாங்குவீர்கள். வாங்கக்கூடிய சக்தியை தேவன் கொடுப்பார். அப்போ எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் எப்படி இருக்கணுமா? முதல்ல எல்லாவற்றிலும், எல்லாரும் சொல்லுவோம், எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுள்ளவர்களாய் இருப்பேன். இப்போ ஆண்டவர் எதை விரும்புகிறாரு? இது புதிய உடன்படிக்கையில் தான் அந்த வசனம் வருது. நிறைய பேர் பழைய ஏற்பாட்டில் தான் ஆசீர்வாதம், புதிய ஏற்பாட்டில் கிடையாது. புதிய ஏற்பாட்டிலே அதுதான். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அதுக்கு அது எதுக்காக இருக்கணுமா? ஏன் நீங்கள் அப்படி இருக்கணுமா? சகலவித நற்கிரியைகள்னா நல்ல செயல்களை செய்வதற்கு. அப்போ தேவன் உங்களை செழிப்பாக வைப்பது எதற்கு? பல நல்ல செயல்களை நீங்கள் செய்யணும், மற்றவர்களுக்கு நீங்கள் உதவணும். அதுக்காக தான் உங்களுக்கு செழிப்பு. எபேசியர் 3வது அதிகாரம் 8வது வசனம். எபேசியர் 3:8. சொல்றது பவுல். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான். ஏன்னா மற்ற அப்போஸ்தலர்கள் மாதிரி இவர் ஆண்டவர் கூட இல்லை. இவர் கொஞ்சம் வயசு சின்னவர். இப்போ சொல்றாரு பரிசுத்தவான்கள் எல்லாரிலும். ஏன்னா அன்னைக்கு இருந்த மற்ற சீசர்களை காட்டிலும் சிறியவனாகிய நான். எதங்க? கிறிஸ்துவினுடைய அளவு தெரியல, அளக்க முடியல. அந்த அளவற்ற ஆசீர்வாதத்தின் போட்டிருக்கு, ஐஸ்வர்யத்தின் போட்டிருக்கு. ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்திலே, அப்படின்னா யூதர்கள் அல்லாதவர்களிடத்திலே, ரைட்டுங்களா? எதை? புறஜாதிகளிடத்திலே சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்கு. அப்போ சுவிசேஷம்னா என்ன? நற்செய்தி. காஸ்பல்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். சுவிசேஷம்னா காஸ்பல், நற்செய்தினா குட் நியூஸு. அப்போது
புறஜாதிகளிடத்தில் நான் ஒரு நற்செய்தியை சொல்லணும். அது என்ன? அது நற்செய்தி கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை. நிறைய பேர் சுவிசேஷம்னா வேற ஏதோ பேசிட்டு இருக்கோம். கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் நற்செய்தியா நான் என்ன செய்யணுமா? அறிவிக்கணும். அறிவிப்பதற்காக இந்த கிருபை எனக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன சொல்றாரு? நான் ஒரு ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர் தான் அப்படின்னு யார் சொல்றா? பவுலே சொல்றார். புதிய ஏற்பாட்டில் தானே வருது, புதிய உடன்படிக்கையில் தானே இந்த வசனம் வருது. பவுலுக்கு எப்படி இந்த வெளிப்பாடு கிடைச்சிச்சு? கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை மற்றவர்களுக்கு என்ன செய்யணுமா? நற்செய்தியா அறிவிக்கணுமா? நற்செய்தியா அறிவிக்கிறதுனா ஒருத்தன் கஷ்டப்படுறான், பண தேவையில் இருக்கான், அவனை கூப்பிட்டு என் வாப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கோ. ஏற்றுக்கிட்டீங்கன்னா உன்னுடைய குறைவெல்லாம் என்ன செய்யும்? கர்த்தர் நிறைவாக்குவார். உன் கடன் பிரச்சனையை ஆண்டவர் தீர்த்து வைப்பார். உனக்கு மேலும் நிறைய ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் கொடுப்பார். இதுதான் அவனுக்கு நற்செய்தி. இதை எப்படி தவறான உபதேசம் என்று ஊழியர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியல. இந்த வசனம்லாம் கண்ணில் வர்றதில்லை போடும். பவுல் தன்னைத்தானே சொல்லுகிறார், தன்னைத்தானே சொல்கிறார் பவுல். கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை பிரசங்கம் பண்ணுறதுக்கு தான் நான் வந்தேன். யார்கிட்ட? புறஜாதிகள்கிட்ட. ஏன்னா யூதர்களுக்கு அது ஏற்கனவே தெரியும். அவங்களுடைய தலைமுறையில் நிறைய முன்னோர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால் ஆசீர்வாதத்தை குறித்த மாற்று கருத்து அவங்கள்ட்ட இல்லை. ஆமாம், கர்த்தரை நம்பினா கர்த்தர் நம்மளை செழிப்பாக வைப்பார்ன்றதை அவங்க முழுசாக நம்புகிறாங்க. அதனால தான் சொல்கிறாரு, புறஜாதிகள்கிட்ட தான் இந்த அறிவு இல்லை. புறஜாதிகள்கிட்ட நான் இதை சொல்லணும், அதுதான் நற்செய்தி. கிறிஸ்துவக்கிட்ட அளவற்ற ஐஸ்வர்யம் இருக்குது, அதை உனக்கு ஆண்டவர் கொடுப்பார், அவரை ஏற்றுக்கொள்ளு நான் சொல்லணுங்கிறார். அல்லேலூயா. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 18வது வசனம். பிலிப்பியர் 4:18. நாம் எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணம் உண்டாயிற்று. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ராத்துவின் கையில் வர பற்றுக்கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். பவுல் சொல்றாரு பாருங்க, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. அநேகருக்கு எந்த வசனம் மட்டும் தெரியும்னா, அவர் கஷ்டப்பட்டார் இல்லையா, ஊழியத்தில் கஷ்டப்பட்டார் இல்லையா. நான் கப்பர் சேதத்தில் இருந்தேன், நான் பசியாக இருந்தேன், நிர்வாணியாக இருந்தேன், இது மட்டும்தான் தெரியும். அதே பவுல் தான் இங்கே என்ன சொல்கிறாரு? எனக்கு எல்லாம் எனக்கு கிடைத்தது. அப்போ எனக்கு கிடைக்காத ஒரு விஷயமும் இல்லை. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? எனக்கு எல்லாம் கிடைச்சிச்சு. அடுத்து சொல்றாரு ரொம்ப முக்கியமான வார்த்தை, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. பரிபூர்ணம்னா நான் சொன்னேன், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். அப்ப எனக்கு என்ன உண்டாயிருக்குன்னு சொல்றாரு? பரிபூரணம் எனக்கு உண்டாயிருக்கு. எல்லாரும் சொல்லுவோமா? எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது, நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். இதை தைரியமா சொல்லணும், குறைவில் இருக்கும்போது கூட சத்தமா சொல்லணும். ஏன் தெரியுமா? அப்பதான் அது நம்முடைய வாழ்க்கையில வந்து என்ன செய்யும்? பலிக்க ஆரம்பிக்கும். ஒன்று. அடுத்து, முன்னாடி நிற்கக்கூடிய உங்களுக்கு போதிக்கக்கூடிய பிரசங்கியார் நம்மளை விட நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணம் என்ன செய்யணும்? எப்பயுமே இருக்கணும். அதற்காக ஜெபிக்கணும். ஏன் தெரியுமா? பிரசங்கியார் எப்பயுமே தரித்திரத்தை காண்பித்து ஜனங்களை ஈர்க்கக்கூடியவராக இருக்கக்கூடாது, அது தவறு. பிரசங்கியார் உங்களோட ஆசீர்வாதமாக இருக்கணும். ஏன் தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களை சுதந்திரிக்க வைக்க பண்ணுகிறவர் அவர் தான். பிரசங்கியார் நம்ம இந்த சர்ச்சுக்கு தான் போகிறோம், இவர் தான் நம்முடைய பாஸ்டர்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, முதல்ல நீங்கள் நினைக்க வேண்டியது என்னென்னா, என்னை காட்டின என் பாஸ்டர் நல்லாயிருக்கும். என்னைக்கு இந்த எண்ணம் இருக்குதோ அன்னைக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா என்னுடைய லீடர் என்னை விட நல்லா இருக்கணும். நான் எப்பவுமே அப்படி தான் நினைப்பேன். என்னை ஆவிக்கிற ஜீவித்திலும் சரி, மாம்ச பிரகாரமாகவும் சரி, என்னை வழி நடத்துகிற என்னுடைய லீடர்ஸ், என்னுடைய தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன காட்டிலும் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நான் விரும்புவேன். எனக்கு அது இருக்கோ இல்லையோ, என்னுடைய லீடர்ஸ் நல்லா இருக்கும். அல்லேலூயா. 19வது வசனம், பிலிப்பியர் 4:19. என் தேவன்
தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் தப்பு என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி. அதை நோட் பண்ணிக்கங்க, எழுதாதவர்கள் அதை எழுதிக்கணும். அதான் சரியான அர்த்தம். மகிமையிலே நிறைவாக்குவார் கிடையாது. மகிமை இல்லைன்னா அது பரலோகம். பரலோகத்தில் குறைவு இருந்தால் தான் நிறைவாக்கணும். அங்கே குறைவே கிடையாது. அங்கே அவர் நிறைவாக்க வேண்டிய அவசியமே இல்லை. சரியான அர்த்தம் என்னென்னா, மை காட் ஷால் சப்ளை ஆல் யுவர் நீட்ஸ் அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்சஸ். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகத்தில் அவருக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். அங்கே மகிமையில் வரக்கூடாது. என் தேவன் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி. அப்படின்னா அவருடைய பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தின்படி. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட வந்து காசு கேட்குறாரு. உங்கள் கையில் என்ன இருக்குதோ அதை வச்சு தான் நீங்கள் அவருக்கு என்ன செய்வீங்க? சந்திப்பீங்க. இப்போ உங்கள் கையில் 500 ரூபா இருக்குது அப்படின்னா அவர் ஒரு 100 ரூபா கேட்டார்னா உங்களால் தந்துட முடியும். அப்போ உங்களுக்கு எவ்வளவு பணம் இருக்குதோ அதை வச்சு தான் நீங்கள் கொடுப்பீங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குதோ அதை வச்சு தான் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பீங்க. அதே போல் பரலோகத்தில் அவருக்கு எவ்வளோ இருக்குதோ அதுக்கு பேர் தான் மகிமையின் ஐஸ்வர்யம். அதை வைத்து தான் உங்களுக்கு எனக்கு என்ன செய்கிறார்? ஆண்டவர் அதை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவருடைய பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய என்ன இருக்குது? குறைவை எல்லாம். இதை இப்படி மாற்றி போடுங்க, என்னுடைய எல்லா குறைவை. அப்போ அர்த்தம் புரிஞ்சிடும். என்னுடைய எல்லா குறைவையும், எனக்கு என்னென்ன குறைவு இருக்குன்னு எனக்கு கூட சமயத்தில் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு கண்டிப்பாக தெரியும். என்னுடைய எல்லா குறைவையும் அவர் என்ன செய்கிறார்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குகிறார். அல்லேலூயா. அவர் எல்சடாயின் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்முடைய எல்லா தேவைகளையும் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவார். இதை தான் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அவர் அடிப்பார், ஊதி போடுவார், அப்படி பண்ணுவார், இது இல்லை. அது கிறிஸ்தவம் அல்ல. கர்த்தரை எக்காலமும் என்ன செய்யணும்? ஸ்தோத்தரிக்கிறது மட்டும் இல்லை, விசுவாசித்தா தான் ஸ்தோத்திரமே வரும். அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிக்கணும், உதட்டளவில் இல்லை. அல்லேலூயா. அப்போ கர்த்தரை குறித்ததான அந்த நாலேஜ், அந்த அறிவு, அவர் நல்லவர் என்கிற அந்த அறிவு தான் உங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை மனசார துதிக்க வைக்கும். இல்லைன்னா பேருக்கு சும்மா கண்ணை மூடிக்கிட்டு உதட்டளவில் பாட்டை பாடிக்கிட்டு உட்காந்து, அது தேவனுக்கு பிரியமான ஆராதனை இல்லை. உள்ளத்திலிருந்து ஆண்டவரை துதிக்கணும். என் தேவன் எனக்காய் யாவற்றையும் செய்து முடிப்பார், என்றாகிலும் என்னை மறந்தது இல்லை. அல்லேலூயா. நம்ம ஒருவேளை அந்த பாட்டை பாடினா இப்படி தான் பாடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க அவர் போதுமானவர். நம்முடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்க அவர் போதுமானவர். நிரம்பி வழிக ஆசீர்வாதத்தினால் உங்களை என்னையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரே காரணம்தான், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். பிதாவே, எல்ஷடாயின் தேவன், எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனுமே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த உலகத்திற்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கும் போது உம்முடைய விசுவாசத்தோடு, உண்மையான விசுவாசத்தோடு இந்த உலகத்தின் காரியங்களை ஜெயிக்க கர்த்தாவை கிருபை செய்யுங்க. ஆண்டவர் தேவைகளை சந்தித்து கொடுங்க. மீதம் எடுக்க கர்த்தாவை கிருபை செய்யுங்க. போக்கில் மரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய கிருபையினாலும் நன்மையினாலும் நீர் முடிசூட்டம் என ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.